இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயக்கர், இந்த மண்ணை ஆள பிறந்த மகாராசர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய மேலான ஆணைக்கிழங்க இருவரும் தெய்வங்களுடைய அருளாட்சியோடு வருவாய் மாவட்டங்கள் 38லும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய மாவட்ட எழுச்சிமிகு கூட்டம் சிவகங்கையிலே தொடங்கி பற்றாத ஜீவநதியாம் தாமிரபரணி பாய்கிற இந்த திருநெல்வேலி சீமையிலே மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தச்சை ராஜா அவர்களும், ராமசுப்ரமணியம் அவர்களும், அமைப்பு செயலாளர்கள் மரியாதைக்குரிய சுதா பரமசிவம் அவர்களும், மரியாதைக்குரிய சவுந்தரராஜன் அவர்களும், மரியாதைக்குரிய அவைத்தலைவர் சங்கமிங்க அவர்களும், இந்த எழுச்சிமிகு ஏற்பாட்டை பேரவையினுடைய செயலாளர்கள் தம்பி மூத்த மாவட்ட செயலாளர் ஜெரால்ட் அவர்களும், காமராஜ் அவர்களும், நம்முடைய அருமை சகோதரர் கல்லூர் வேலாயுதம் உள்ளிட்ட அனைவரும் இதில் பங்கேற்று மிக எழுச்சியோடு சிறப்பாக ஒரு வெற்றி சரித்திரத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொதுச் செயலாளரின் சார்பிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே, அம்மா பேரவையின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்து, மாநில நிர்வாகிகளாக மைக்கேல் ராயப்பன், சேது ராமானுஜம், வெற்றிவேல் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் இதில் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். தேர்தல் அறிவிச்சாதானே வேட்பாளர் பற்றி சிந்திக்க முடியும். இப்ப அந்த தொகுதி தேர்தலே நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கிறாங்க. அங்கு ஒருத்தர் துரோகத்தின் அடையாளமாக போய்விட்டார். அது விசுவாசத்தின் அடையாளமாக யாரு இருக்கிறாரோ அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சி கிடையாது என்ற வகையில வெற்றி வேட்பாளராக அறிவிப்பார்கள். இந்த நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், அவர் எனக்கு தெரிஞ்சு மின் வாரியத்துல தலைமையில ஹார்ட் டிஸ்க் காணா போச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவர் இதுலதான். இன்றைக்கு மின்வெட்டு நாடு முழுவதும் இருக்கு, போராட்டம் பண்றாங்கன்றதை நம்ம சொல்றோம். ஊடகங்கள் நீங்க போடுறீங்க, அவர் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராகிக்கல. அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு அறிவிச்சாங்க, அது முழுமையடையல. அதே மாதிரிதான் மின்சார கட்டணம் கடந்த ஆண்டு ஜூன், ஜூலை, மே மாசத்தை ஒப்பிடுகிற போது இப்போது 40% 60% மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. ஒரு அம்மா ஆதாரத்தோட காட்டுது, 7,000 ரூபாய் வந்திருக்கிறது, 30,000 ரூபாய் வந்திருக்குன்னு ஆதாரத்தோட காட்டுறாங்க. அதுல அட்டையிலே குறிச்சிட்டு போயிட்டு இப்ப இவர் பொய் சொல்றதுல கிண்ண சாதனை படிக்கிறாரு. மின்சாரத்துறையில என்ன நடக்குதுன்னே தெரியல. இது வரைக்கும் வேளாண் மின் இணைப்பு கேட்டு 2,22,000 பேர் விண்ணப்பம் செஞ்சு நிலுவையில் இருக்கு. அதுல தக்கல் முறையில அவங்க டெபாசிட் கொடுத்து ஏறத்தாழ ஒரு 9,000 கோடி டெபாசிட் கொடுத்து, அதை வெள்ளை அறிக்கையிலும் சொல்லல. இது வரைக்கும் இந்த 3 மாசத்துல ஒருத்தருக்கு கூட மின் இணைப்பு கொடுக்கல. ஆனா 22,000 கோடியை கடன் வாங்கிக்கிறாங்க. மாற்றம்னு சொன்னது தலைமைச் செயலக மாற்றம் தான் இவங்களுடைய ஒரே சாதனை. அதனால அவர் யதார்த்தத்தையோ உண்மையோ பேசுனா இந்த மக்கள்கிட்ட எடுபடாது. அதனால அவங்க ரியலை பேச மாட்டாங்க, ரீல தான் பேசுவாங்க. லைஃப பேச மாட்டாங்க, லைக்க தான் பேசுவாங்க. 2 வீலர்ல அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை ஹெல்த் மினிஸ்டர் போறாரு. ஒரு 2 வீலர் முன்னாடி போகுது, ஒரு 2 வீலர் பின்னாடி போகுது. அவன் வீடியோ எடுத்துட்டே போறான், இவன் வீடியோ. டிராபிக் ஜாம்ல மக்கள் நிற்கிறாங்க. அப்போ இத மக்கள் பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவசரத்துக்கு போகணும்னு சொல்லிதான் அவருக்கு எஸ்கார்ட் போலீஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பின்னாடியும் அதே போல அவருக்கு தேவைன்னா எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தலைமைச் செயலகத்துல சென்னையில எஸ்கார்ட் போலீஸ் இல்லைனாலுமே அவசர தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா இவங்க அதெல்லாம் விட்டுட்டு ரீல் போடுற மாதிரியே 2 வீலர்ல போறது உலகத்துல ஒரு சாதனையா இவங்க இந்த மாதிரி கொடுமை பண்றாங்க. இன்னைக்கு காவேரி டெல்டா வறண்டு போயிருக்குது, அங்க போய் பேசினா எந்த பிரயோஜனம் இல்லைன்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் உள்ளிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அதை இவங்க கேட்க தயாராக. இப்ப நமக்கு தமிழர் மானம் காற்றுல பறக்குது, தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்குது. ஒரு முதலமைச்சரையே வர வேண்டாம்னு சொல்ற ஒரு நிலைமை இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவிலும் சரி, சுதந்திரத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி, பேச்சுவார்த்தைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சரை வர வேண்டான்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னது தமிழக அரசியல் வரலாற்றுல, இந்திய அரசியல் வரலாற்றுல இதுதான் முதல் முறை. இதை விட ஒரு தலைகுனிவு தமிழகத்திற்கு
இனிமேல் ஏற்பட போகுது. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இது தொடர்பாக எந்த விஷயமே பேசவில்லை. காவிரியில தண்ணி திறப்பதில்லை, மே 12 கர்நாடகாவில் மழை இல்லைன்னு சொல்றாங்க. விட முடியாது. என்னதான் இதுக்கு தீர்வு நினைக்கிறீங்க? இப்போ கர்நாடகாவில் மழை இல்லை, தண்ணி இல்லைன்னா கிருஷ்ணசாகர் அணையில என்ன இருக்கு? 4 அணை அங்க இருக்குது. அந்த 4 அணையில என்ன தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீர் ஒழுங்காற்று குழுவும் ஆணையமும் காவிரி ஆணையமும் இன்றைக்கு 3500 கன அடி வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த இருக்கிற அந்த நிலவரத்தெல்லாம் முழுமையா ஆய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதையே கர்நாடகா நிறைவேற்றல. ஜூன் மாசம் கொடுக்கல, ஜூலை மாசம் கொடுக்கல. இப்ப நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறோம். நாங்க அமைச்சர் வரும்போது நீங்க எங்களை சும்மா விட மாட்டீங்க. அவர்கிட்ட என்ன வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றாரு? அவருக்கு எதுவும் தெரியாது, அதனால அவர் தெரியல. அவர் எப்ப தெரியுமா வாய்ப்பு திறப்பாரு? ஜனநாயகத்தின் படத்துல போய் பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு தான் அவர் வாயை திறந்துருக்காரு. அவர் வாயை திறக்கிறதே இல்லை. அவர் ரீல் போடுற அமைச்சரை தவிர ரியல் அமைச்சர் இல்லை. அவருக்கு நீர்வளத்துறை பத்தி எதுவும் தெரியாது, மேகதாதும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, இட்டுக்குன்னு போய் இட்டுக்குன்னு வருவார் விஜய. அதுக்குதான் அவரை வந்து பொதுச்செயலாளர் போட்டிருக்கோம். அதுக்காக தான் அவர் அமைச்சரா போட்டிருக்கோம். காவிரியில தண்ணி வந்தான்னா நாசமா போனான்னு அதை பத்தி புஷி ஆனந்துக்கு எந்த கவலையும் இல்லை. சார் அனுபவம் இல்லை சார், அணுகுமுறையே தவறு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இது ஒரு சாதாரண குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு நான் போய் பேச போறேன்னு சொல்றது. இது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி நடுவர்மன்றம் அமைச்சு கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால போராட்டம். இது யாருக்கு வேணாலும் தெரியும். இதை விட்டுட்டு நான் போய் பேசி தண்ணி வாங்கிட்டு வருவேன்னு சொன்னா 50 ஆண்டு காலம் உச்ச நீதிமன்றத்துல இருந்து இப்ப ஆணையம் வந்து இன்றைக்கு அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்களே, அதையே அவங்க திறந்து விடல. அப்ப இது வந்து எப்படி அனுபவம் இல்லைன்றது நாட்டுக்கே தெரியும். ஆனா அணுகுமுறைய பைத்தியக்காரத்தனமான அறவேக்காட்டுத்தனமான அணுகுமுறையினாலதான் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணி கிடைக்கலன்றது மிகப்பெரிய நமக்கு வந்து வேதனைன்னா, இது வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுற மாதிரி இந்த அணுகுமுறை நமக்கு அமைஞ்சிருக்கு. 24 50 ஆண்டுகள் போட்ட ஒப்பந்தம் அதை வந்து திமுக நிறைவேற்றல. தொடர்ந்து திமுக ஆட்சி நடந்த சம்பவங்கள் தான் இது தண்ணி வராது அப்படிங்கிற காலையில அவர் சொன்னாரு, நானும் படிச்சு பார்த்தேன். அவங்க ஒரு 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 ரெகுலர் டைலாக் வச்சிருக்காங்க சார். ஏதாவது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, கஷ்டமான கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 50 ஆண்டுகள் தீர்க்க முடியாத பிரச்சனையை ஒரு வாரத்திலே எங்கள் தளபதி விஜய் தீர்ப்பார். ஒரு வாரத்துல மேகதாத பிரச்சனைக்கு தீர்வு காண்பாராம். எப்படி தீர்வு காண்பீங்க? அதுதானே சொல்லணும்ல. மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? எங்கிட்ட சொல்ல வேண்டாம், பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாதானே மக்களுக்கு தெரியும். யார்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னாலும் சரி, டாஸ்மாக்ல போய் கேட்டீங்கன்னா அவர் ஒரு வாரத்துல நாங்க தனியார் மயம் ஆக்குறோமா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார். பழனி கோயில்ல ஏன்டா 100 கோடி ரூபாய் சொத்து ஆட்டைய போட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா ஒரு வாரத்துல இதுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லுவாரு பாரு. எதை கேட்டாலும் ஒரு வாரத்துல தீர்வு. 50 ஆண்டு கால பிரச்சனை ஒரு வாரத்துல எங்க தளபதி விஜய் தீர்வு காண்பார்னு சொல்றது தவிர எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது, தீர்வு கிடைக்காது. சார் முல்லை பெரியார் பிரச்சனை இல்ல, அது குறித்து விரிவா நம்ம பேசிட்டோம். நிரூபிக்கிற பிரச்சனை இல்ல. தண்ணி திறந்து விடணும் அப்படின்றது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து தெளிவா இருக்குது. அதன் பிரகாரம் கர்நாடகா திறந்து விட ஏற்கனவே திறந்து விட்டுருக்காங்கல்ல. அவர் என்ன சொல்றாரு? கர்நாடகாவுடைய முதலமைச்சர் ஏற்கனவே 45% திறந்து விட்டோம், நீங்க கடல்ல கொண்டு போய் விட்டுட்டீங்க, நாங்க கடல்ல விடுறோம் அல்லது தண்ணீர் குடி தண்ணீர் 20 மாவட்டம் இன்னைக்கு குடி தண்ணீர் இல்லாம இருக்குங்க சார். 12 லட்சம் ஏக்கர் வந்து இன்னைக்கு நாசமா போச்சுங்க சார். இதுக்கு வந்து தண்ணி திறந்து விடணும்னு சொல்றோம் சார். மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டம்ன்றது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. மொட்டை தலைக்கும் உடஞ்சினாருக்கும் முடிச்சு போடக்கூடாது. இது வந்து தெளிவான வந்து தீர்ப்பு வந்து நமக்கு வழிகாட்டுதல் இருக்கு. 53 தடவை சந்திச்சிருக்கிறாங்க ஆணையத்திலையும் ஒழுங்காற்று குழுவிலையும். அவங்க என்ன வேலை இல்லாம சந்திச்சுட்டு இருக்கிறாங்க? நீங்க உங்க வாதத்தை அழுத்தமா எடுத்து வைக்க தவறிட்டீங்க. அதனால இந்த 2 மாசமா தண்ணி வரல, 2 மாசமா கரண்ட் வரல, 22,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணல. தொடுத்த தேர்தல் வாக்குறுதி நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க? ஓட்டு வாங்குறதுக்காக நான் வந்து சாத்தியமில்லாத திட்டங்கள் எல்லாம் நான் அறிவிக்க மாட்டேன், இந்த விஜய் அறிவிக்க மாட்டான், உங்க பிள்ளை விஜய்.
என்ன நடந்துச்சு? இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அவர் அறிவிக்கிறதுல யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க பிள்ளை விஜய் ஆட்சின்னு என் பேரை சொல்லுங்க. அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற பொது உடைமை கட்சியில் இருக்கிற கனகராஜ்னு தலைவர், அவரு இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பர்ல அவர் பேசும்போது பீடி சுத்துற கம்பெனில இருந்து எடுத்து பேசியிருக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்க, பீடி கம்பெனில இருந்து பேசுறோம் என்ன? இல்லைங்க, லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு விஜய் அரசாங்கம் இந்த நம்பர் கொடுத்தாங்களேன்னு அவர் கேட்டு, இது நான் சொன்னா நீங்க அரசியல் கால் பண்ணுன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியில அங்க இருக்கக்கூடிய கனகராஜ்ன்ற மூத்த தலைவர், அவர் பேட்டி கொடுத்திருக்காரு, பத்திரிகையில வந்து. இதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். டோல் ஃப்ரீ நம்பரு பீடி சுத்துற கம்பெனிக்கு போகுது, லஞ்சம் ஒழிக்கிறது. அப்ப இவங்க எந்த லட்சணத்துல இந்த அரசு இருக்குன்றதுக்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். இது நான் சொன்னா அரசியல் கால் பிடிச்சிருந்தீங்க, கனகராஜ் அவர்களே சொல்லியிருக்காரு. இது சொல்றது, அவர் பேசுற பஞ்சு டைலாக் எல்லாம் ஒரு மெசேஜ் வேணா மக்களுக்கு கொடுக்கலாமே தவிர இதனால எதுவும் நடக்கல. இன்னமும் ஊழல் ஒழியல. இது ஒரு ஊழல் ஒழிச்சுதான் ஒரு மாயை கட்டமைக்கிறாங்க. விஜய் பிம்பத்தை எப்படி மாயை கட்டமைச்சாங்களோ அதே மாதிரி பஞ்சு டைலாக்ல பஞ்சராகி போயிருக்கிற தமிழ்நாட்டை மாய பிம்பத்துல கட்டமைக்கிறதுக்கு இன்ஃபுளுசர், நெரேட்டிவ் செட் பண்றது, கண்டென்ட் கிரியேட்டர், அதே போல அவங்க வீடியோ போடுறது, இன்ஸ்டா போடுறது, ரீல்ஸ் போடுறது, எல்லாம் போடுறது. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இதெல்லாம் நம்ம கடந்து போகலாம். யாரு வாங்கினான்னு இது வரைக்கும் எங்கேயாவது யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? சும்மா நீங்க ஏஜென்ட்டுகளை வச்சுக்கிட்டு நீங்களா இன்ஃபுளுன்ஸ், அதான் சொல்றேன், இன்ஃபுளுசர்னு சொல்றேன். எதை வேணாலும் சொல்லலாம். அதான் நான் பேசும்போது சொன்னேன்ல, இவர் யதார்த்தமா செய்யற விஷயங்கள் எல்லாம் நீங்க மிகைப்படுத்தி சொல்றீங்க. எல்லாம் நடைமுறையில இருக்கிறத விஷயங்களை மிகைப்படுத்தி சொல்றீங்க. ஒரு அரசாங்கம் தூய்மையான அரசாங்கம், 54 ஆண்டுகள்ல 34 ஆண்டுகள் அரசாங்கம். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தாரு, அம்மா முதல்வர் இருந்தாங்க, எடப்பாடியார் முதல்வராக இருந்தாங்க. இந்த நாட்டு மக்கள் மீண்டும் எங்களுக்கு 1,07,00,000 வாக்குகள் இரட்டலையில எடப்பாடியார் முதலமைச்சர் வர்றதுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா உண்மை, நியாயம், நேர்மை, உழைப்பு, சத்தியம், அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருந்தா, மக்கள் சேவை இருந்தாதான் ஆதரிப்பாங்க. அதனால மிகைப்படுத்தி சொல்றது, இல்லாத இருக்கிற போது சொல்றது, நாங்க யாருமே செய்யாத செஞ்சுட்டோம்னு சொல்றது, இதெல்லாம் மாய பிம்பத்தை கட்டமைக்கிறது. நடைமுறையில யதார்த்தம் என்னன்றத அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த அவலமும், இந்த கஷ்டமும், இந்த கண்ணீரும் தொடர்கதையா தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.